ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை. மாநிலத்தில் 2 அதிகார மையங்கள் இருக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி உத்தரவிட்டது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மாநில அரசுக்கே அதிகாரம் உள்ளது என்று உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு மாநிலத்தில் 2 நிர்வாக அதிகார மையங்கள் இருக்கக்கூடாது என்று கூறியுள்ள உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு 3 வாய்ப்புகளில் ஒன்றை தேர்ந்தெடுப்பதே ஒரே வாய்ப்பு என்றும் தீர்ப்பளித்திருக்கிறது. சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவர் ஆளுநர் தரப்புக்கு காலக்கெடு நிர்ணயித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 14 கேள்விகளை எழுப்பி உச்சநீதிமன்றத்திடம் விளக்கம் கேட்டிருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு விசாரணை நடத்தியது. இந்த நிலையில் இன்று தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. அதன்படி உச்சநீதிமன்றம் தரப்பில் ஆளுநர் நீண்ட காலத்திற்கு மசோதாவை நிறுத்தி வைப்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் அதனை சட்டசபைக்கு ஆளுநர் திருப்பி அனுப்ப வேண்டும். நிதி மசோதாவாக இல்லாமல் இருந்தால் அதனை சட்டசபைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். ஒரு சட்டப்பிரிவுக்கு 2 வகையான வாய்ப்பு இருந்தால் எது சுமூக நிலையோ அதையே பின்பற்ற வேண்டும். ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரம் என்பது மசோதானை ஆய்வு செய்ய நிறுத்தி வைப்பது அல்லது சட்டசபைக்கு திருப்பி அனுப்புவதுதான். ஆளுநர் காரணத்தை தெரிவிக்காமல் நீண்ட காலம் மசோதாவை நிறுத்தி வைப்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. பொதுவாக அமைச்சரவையின் ஆலோசனைப்படியே ஆளுநர் செயல்பட வேண்டும். அரசியல் சட்டம் சில தனி உரிமைகளை ஆளுநருக்கு வழங்கியிருக்கிறது. காரணமின்றி மசோதாவை நிறுத்தி வைக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை. மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும், ஜனாதிபதிக்கு அனுப்பலாம் அல்லது சட்டசபைக்கு திருப்பி அனுப்பலாம் ஆகிய 3 வாய்ப்புகள் மட்டுமே உள்ளது. 3இல் ஒன்றை தேர்ந்தெடுப்பதே ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் அமைச்சரவையுமே முடிவெடுக்கும் இடத்தில் இருக்கும். ஒரு மாநிலத்தில் 2 நிர்வாக அதிகார மையங்கள் இருக்கக்கூடாது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கே அதிகாரம் உள்ளது. மத்திய அரசு கூறுவதைப் போல் ஆளுநருக்கு மசோதாக்களை நிறுத்தி வைக்கும் 4வது வாய்ப்பு இல்லை என்று தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தை அணுகி இந்தமாரி நாங்கள் ஒரு சட்டத்தை இயற்றியிருக்கிறோம். அதை கவர்னர் அசென்ட் கொடுக்காம வச்சுருக்காங்க. அன்னெசரியாக டிலே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அந்த டிலே பண்ணக்கூடாது, பண்ணது தப்பு என்ற ஒரு லிமிட்டட் ஆஸ்பெக்டில் நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு மாநில அரசு வரலாம். அந்த உச்சநீதிமன்றம் அதில் அன்னெசரியாக டிலே இருந்தால் கவர்னருக்கு அறிவுறுத்தி இந்தமாரி இந்த பில்லு ஏன் அன்னெசரியாக நீங்கள் டிலே பண்ணுறீங்க, அதுக்கு அசென்ட் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதான்னு நீங்கள் அந்த கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார், அப்படின்னா ஏற்கனவே இருந்தது, அதாவது இந்த 3 மாத ஒரு கால வரம்பு நிர்ணயிக்க மட்டும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் அசென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆளுநருக்கு தனி அதிகாரம் இருக்குன்னு அந்த ஆக்செப்ட்ல என்ன சொல்றாங்க? ஆளுநருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதிகாரம் இருக்குது, ஆனால் உலகளாவிய அதிகாரம் கிடையாது, ஒரு லிமிட்டட் அதிகாரம் தான். கான்ஸ்டியூஷனுக்கு உள்ள என்ன பவர்ஸ் இருக்கோ அதை அவங்க எக்ஸசைஸ் பண்ணணும். ஏற்கனவே இருந்த அதே நடைமுறை, அதாவது ஒரு காலவரம்பு, குறிப்பிட்ட காலவரம்பு தான் அரசியல் சாசனத்தில் சொல்லியிருக்கு. அதே தான் திரும்ப உறுதிப்படுத்தியிருக்காங்க. அந்த காலவரம்பு நிர்ணயம் சீக்கிரமாக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரத்து பண்ணியிருக்காங்க. ரத்துலாம் பண்ணல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியும் அவ்வளவு சீக்கிரம் அந்த பில்லுக்கு நீங்கள் அசென்ட் கொடுக்குறீங்களா கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.